ஒரு காதல். நிஷா, கயல் ஜெயிக்கணும். இதுல ஜெயிச்சாதான் ஃபைனல்ல ஜெயிக்க அவளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். நீ கொஞ்சம் பேசாம இரு. சார், இது ஒரு திருவிழாக்காக நடத்துற விளையாட்டு. இத போய் எதுக்கு இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கணும்? நீ வேணா அப்படி நினைக்கலாம், ஆனா உண்மை அப்படி இல்ல. கராட்டே ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இதை நாம விட்டுறக்கூடாது. இதுல நீ ஜெயிச்சு அவனுக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி நம்ம அகாடமியோட பெருமையை உயர்த்தி காட்டணும். புரிஞ்சுதா? நீங்க இவ்ளோ சீரியஸா எந்த விஷயத்தையும் எடுத்து நான் பார்த்ததில்ல. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அதை நான் விட மாட்டேன் சார். உங்க ஆசைப்படி ஜெயிச்சு காட்டுறேன் சார். That's the spirit. அடுத்த போட்டி ஆரம்பிக்கலாமா? ஓகே மேடம். அதாவது முதல் போட்டி ஸ்டாமினாவை செக் பண்ற போட்டி, அடுத்த போட்டி ஃபோக்கஸ், அதாவது நம்ம கவனத்தை சிதற விடாம எப்படி இலக்கை அடையணுங்கிற அப்படிப்பட்ட போட்டி. ஆனா இந்த போட்டி இது ரெண்டு மிஸ் ஆனதால தான் நிஷா வின் பண்ணா. இல்லனா நான் தான் வின் பண்ணிருப்பேன். கேளுச்ச உன் லட்சணத்தை தான் நான் கேள்விப்பட்டனே. நீ எப்படி கரும்பு உடைச்ச? அழகா எல்லா கரும்போட ஜாயிண்ட்டும் நேரா வர மாதிரி வச்சு ரொம்ப டெக்னிக்கா உடைச்சிட்ட. அப்புறம் அந்த சாக்கு போட்டி இருக்கே, அது உங்க ஒரு மொக்க விளையாட்டு. அதுல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ நல்லா தான் பண்ண, ஆனா கடைசியா யார் ஜெயிச்சா? நிஷா தானே? இங்க பாரு, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ என் முகத்துல தண்ணி ஊத்த ட்ரை பண்ணதுக்கு இது அகாடமியா இல்லாம இருந்திருந்தா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். ஆனா இது அகாடமி, இங்க டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதனால நான் உன்னை சும்மா விடுறேன். எதுவா இருந்தாலும் ஃபைனல்ல பாத்துக்கலாம். முதல்ல கிளம்பு. நான் ஒருத்தி பேசிட்டு இருக்கேன், இப்படி கோல மாதிரி பயந்து ஓடுற. அவ்வளோ பயமா என் மேல? ஹேய், யார பார்த்து கோழன்னு சொல்ற? பிரச்சனை வேணான்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. அப்படின்னா தைரியம் இருந்தா இப்பவே என்கிட்ட வந்து மோதிரி பார்க்கலாம். நீயா நானு இப்பவே முடிவு பண்ணலாம். என்னடி பதிலே காணும்? மோதி பார்த்துடலாம். எஸ். ஏய், என்ன அன்பு இந்த கோலத்துல வந்திருக்க? சார், என் கோலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார். ஆனா ஆனா என்ன சொல்லி தொலை அன்பு. சார், கையில நம்ம கையில கையலுக்கு கையலுக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்ல அன்பு. சார், சார் கையில 2 பேர் கடத்திட்டு 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 போயிட்டாங்க சார். என்ன சொல்ற? எத்தனை பேர்? எந்த பக்கம் போனாங்க? நான் பார்த்த வரைக்கும் 2 பேர் தான் சார் தெரிஞ்சாங்க. வாங்க சார், யாருன்னு போய் பார்க்கலாம். வாங்க சார். சரி வா. அரே போல் சார், நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் சார்? அதையும் நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்கும் சார். இந்த விஷயத்துக்கு ஏன் உங்களை கைல்வெளி வாங்க வாங்க. போ. டெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எஸ் டாக்டர். ப்ளீஸ். கிட்ட பேசுறதுக்காக மேலே வர சொல்றேன் சார். என்ன விஷயம் இப்ப நீங்க போன்லயே சொல்லலாமே. இதுக்கு எதுக்கு என்ன மேல வர சொல்றீங்க? உங்க ஃபேமிலியில பெரிய பிரச்சனை சார்.
என்னது? என் ஃபேமிலியில பிரச்சனையா? யாருக்கு? எங்க? எப்படி? கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்துட்டு காரியத்துல கோட்டை விட்டுறாதீங்க சார். அப்படியே நடந்து ரெக்கார்ட் ரூமுக்கு வாங்க சார். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஹலோ, சார், யாராவது இருக்கீங்களா? வீடியோ தேடா? எடுத்துட்டேன். ஷபு, அஜ்மி, அக்கா அக்கா செஞ்சு சுசிதா, அஜ்மி, கயல், கயல், come on கயல். ஐயோ, ஓ காட். கயல், are you okay? Hey. கயல் வந்திருக்க. சும்மா விளையாட வரல, அத மனசுல வச்சுக்க. சார், நான் ஒன்னும் இங்க விளையாட வரல. நீங்க ஏதாவது புரியுற மாதிரி சொல்லுங்க. யார் பேசுனாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்னாதானே புரியும். அதை இங்க சொல்ல முடியாது. இனிமே இப்படி எல்லாம் கால் வந்தா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். டென்ஷன் ஆயிடுவேன். இது ஒண்ணு உங்க வீட்டு போன் இல்ல. மக்கள் அவசரத்துக்கு உதவி கேட்டு கால் பண்ற இடம். இங்க வந்து யாராவது மிஸ்யூஸ் பண்ணா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன கயல், உனக்கு யார் கால் பண்ணாங்க? எதுக்கு சூர்யா சார் இவ்ளோ டென்ஷன் ஆகுறாரு? அது புரியாம தான் நானே திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொன்னாருன்னு உங்க யாருக்காவது புரிஞ்சுதா? இல்ல. இங்க வந்ததும் வராததுமா சூர்யா சார் கிட்ட திட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே? ஆமாடி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கராத்தே காம்படிஷன்ல வின் பண்ணி சூர்யா சார் கிட்ட நல்ல பேர் வாங்கினால அவளுக்கு இது நல்லா வேணும்டி. நீ சொன்னனும் அந்த மாதிரி எதிர்காலத்துல பெண்கள் உங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நிறைய பேருக்கு நீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்க போறீங்க. உங்களை ரோல் மாடலா பார்க்க போறாங்க. கயல், இந்தாங்க, இந்த ட்ரெஸ் போட்டுடுவாங்க. ஐயோ அன்பு, இது சூர்யா சாரோட யூனிஃபார்ம். போட்டுட்டு வாங்க கயல், ப்ளீஸ் ப்ளீஸ். புடிங்க. இல்ல அன்பு, ப்ளீஸ் எனக்காக போட்டுட்டு வாங்க கயல். என்ன அன்பு?